நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்ப அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் கல்லிறக்கி போராட்டம் நடத்தினால் முன்னாள் கள்ளச்சாராய வியாபாரி எர்ணாவூர் நாராயணன் கதறல் ஏன் அப்படின்னு கேட்குறேன். இதுதான் நடந்தது. ஓகே, எங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் எத்தனை கொலை பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? வடசென்னையில் அவரோட வரலாறு உனக்கு தெரியுமா? அவரோட குற்றப்பணி தெரியுமா? அவர் குண்டர் சட்டத்தில் வரலாறு உனக்கு தெரியுமா? என்கவுண்டர் வரைக்கும் போனவர் தெரியுமா? இப்படி என்று கொலை மிரட்டல் விடுகிறார்கள். நான் எனக்காக அதை போடலை, அவரை அவமானப்படுத்துங்கிறதுக்கும் போடலை. நீங்கள் ஏற்கனவே ஆதரிச்சிருந்த ஒரு விஷயத்தை நீங்களே எதிர்க்கிறதுங்கிறது நியாயம் கிடையாது. இதில் அவருக்கு இதை செஞ்ச உடனே அவருடைய ஆட்கள்லாம் மறுபடியும் மிரட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு நிகழ்வு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 9-9:30 மணிக்கு சுமார் ஒரு 200 பேர், ஆண்கள் பெண்கள், ஆனால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் காசுக்கு வேலை போகிறவர்கள், இவர்களெல்லாம் கூலிப்படையை சேர்ந்தவர்கள். பயங்கர ஆடைகளோடு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற செங்கல், கல், அருவா, கத்தி, அது என்னென்ன கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த சம்பவ இடத்துல நானும் இல்லை, எங்கள் குடும்பத்தாரும் கிடையாது, பக்கத்து வீடுகள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு வில்லா பகுதி, எல்லாம் டீசெண்டான ஆட்கள் இருக்க பகுதி. இப்போ எங்கள் ஐயர் ஒருத்தர் உண்டு அந்த ஏரியாவில், அவர் இருந்திருந்தானா இவங்களை திருப்பி ஓட விட்டு வெட்டிருப்பார். காம்பவுண்டில் எப்படி வந்தீங்கன்ட்டு சம்பவம் ஆயிருக்கும். நானே இல்லைனாலும் எங்கள் ஐயர் இருந்தால். யார் ஐயரா? ஆமாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயர் இருக்கார். ஓகே, அவர் இருந்திருந்தாரு வைங்க, அவருக்கு வயசு 80. ஓட விட்டு இந்த ரவுடிகளை, இந்த சட்டவர்களை வெட்டியிருப்பார். ஐயர் அனுப்பிடுறாங்க. இவங்களும் எங்கள் வீட்டுக்குள்ளே கேட்டு கதவெல்லாம் தாண்டி எங்கள் கதவை அடித்து அடிக்கிறது, செங்கல் விடுறது, என் ஃபோட்டோவெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து செருப்பு கழுத்து அடிக்கிறது, என்னை பற்றி அடுத்தவன் மனைவி வைத்திருக்கிறான் முத்திரமேசின்றது, முத்திரமேசி மனைவியும் அந்தமாரி சொல்கிறது. இப்படி ரொம்ப தவறு. இது எப்படின்னா கட்சி தலைவர் அவருடைய நாலேஜில் தான் இது நடந்ததுன்னு அவங்களால சொல்ல முடியாதுல்ல. அவருடைய ஆதரவாளர்கள் நம்ம அண்ணனே இப்படி பேசிட்டு அதனால அவங்களே தன்னெழுச்சியாக கூட வந்திருக்கலாம் இல்லையா? தன்னெழுச்சியே வரலையே, அதான பிரச்சனை. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அவரே அவர் இருக்கிறது வண்ணாரப்பேட்டை பகுதியில். அவர் பாப்பாத்தி டிராவல்ஸ் ஒரு டிராவல்ஸ் நடத்துறாரு, அண்ணன் எர்ணாவூர் நாராயணன். அந்த டிராவல்ஸில் அந்த பகுதியில் உள்ள மக்களை அவர் தான் ஏற்றிக்கிட்டு கூட்டு வராரு. அவர் 555ங்கிற ஒரு இனோவா வண்டியிலையோ ஏதோ ஒரு வண்டியில் வராரு. 555ங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. தாம்பரத்துக்கு ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு இங்கே இருக்கிற யார் கூலிப்படையினர் தலைவர்கள் இல்லையா அவங்கள கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பேசி எல்லாத்துக்கும் பணம் பட்டுவாடை பண்ணுறாரு. இது நேரடியா அவரும் அவரது மகனும் நம்புற மாதிரி இல்லையே. அவரும் அவரது மகனும் இந்த குற்றச்சம்பத்துக்கு ஈடுபட்டிருக்காரு. போலீஸை கூப்பிட்டு ஒரு தடவை உரிச்சிங்கன்னா எல்லாம் உண்மையாக வந்துட போகுது. ஒரு சின்ன பிக் பாக்கெட் கேஸை கூப்பிட்டு வச்சு பழுக்குன்னு வைக்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் சார். கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, கலவரம் ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க, பொதுமக்களுக்கு குந்தகம் அளிச்சிருக்காங்க. ஒரு கண்ணியமிக்க நாடா சமுதாயத்தை சேர்ந்த என்னுடைய மனைவின்ற காரணத்துக்காக ஒரு அப்பாவி பெண்ணை இந்த மாதிரி தவறுதலாக சித்தரிச்சிருக்காங்க. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களுடைய நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி சார். வணக்கம். வணக்கம். சீமானுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு நிறைய மிரட்டல்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பயங்கர பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் எப்படி சீமானுடைய அசோசியேட் ஆனீங்க? இந்த கல்லிறக்கும் போராட்டத்தில் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க? அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது? இப்போ கல்லிறக்கு போராட்டம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கல் இறக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு அமைப்புகள் நடத்தக்கூடிய அனைத்து போராட்டத்திற்கும் தமிழ்நாடு நல சங்க சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நாங்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வரோம். இது நடந்துட்டு இருக்கு. கல் தடைங்கிறது 1987 இருக்கு. ஐயா கல்லுசாமி நலை ஐயா, பனையேரி பாண்டியன், இப்படி பல பேர் இதுக்காக போராடும் போது அவங்க நிலத்தை நல்லா போடுறது கலந்துக்கிறோம். அந்த வகையில் பனையேரி பாண்டியன் ஐயா விழுப்புரம் பக்கத்தில் கல் குடிக்கும் போராட்டம் அப்படின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடத்தினாங்க. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டாங்க. நாங்களாம் போய் குடித்தோம். நாங்களாம் கல் குடித்தோம் வந்தோம். யாரும் எந்த வழக்கும் பதிவு பண்ணலை. அதற்கு பிறகு கல் விடுதலை மாநாடுன்னு ஒன்று மே 24 நடத்தினாங்க, ஆதித்யநாத் ஐயா நினைவு தினத்து அன்னைக்கு. அப்பவும் அண்ணன் போய் கலந்துக்கிட்டாரு. எங்களால் அன்றைக்கி போக முடியல. அப்படி இருக்கும்போது அண்ணன் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல் விடுதலை சட்டப்படி கல் இறக்கி விற்கிறதுக்கு அனுமதி இருக்கா? கல்லை இறக்கி குடிப்பதற்கும் குடிக்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது.
அதனால் நானே இதுக்கு மேலே இந்த இது தொடர்ந்துச்சுன்னா நானே மரம் ஏறி கல்லை இறக்கி குடிப்பேன், அனைவருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியாக சொன்னாங்க. எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. என்னங்க இது, இவர் அண்ணன் வயசு என்ன ஆகுது, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் சில பிடிக்காதவர்கள் எல்லாம் மீம்ஸ் இதெல்லாம் போட்டாங்க. போட்டு நடந்துகிட்ருக்கு. அண்ணன் உடனடியாக மரம் ஏறி நான் கல்லை இறக்கி ஆகணும் அப்படிங்கிற அந்த உறுதியின் காரணமாக பனைத்தொழிலாளர் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு கல் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து கல் விற்பனை தடைச்சட்டை இருக்கிறதுனால பதநீர் இறக்குவதற்கு கூட வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் காவல்துறையினர் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க. அங்கே இருக்கிற பார் முதலாளிகள், டாஸ்மார்க்கு முதலாளிகள்லாம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதியாக இருக்கான். இவங்க பதநீர் இருக்கிறதுக்கு கூட தடையாக இருக்கான். அப்போது இவங்க போடுற வழக்கே பொய் வழக்கு தான். இவங்க என்ன பொய் வழக்கு போடுறாங்கன்னா விஷக்கல் விற்றாரு, விஷ சாராயம் விற்றாரு, விஷ சாராயம் குடித்து செத்து போனாங்க. அது வந்து அந்த சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வழக்கு கிடையாது. ஆனால் இங்கே சாதாரணமாக பதனி விற்கக்கூடிய நம்மளுடைய அந்த தொழிலை செய்யக்கூடிய எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா சமுதாய மக்களும் அந்த தொழிலை செய்கிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவர்கள் வந்து ஒரு சாதி முத்திரை அந்த தொழிலுக்கு கொடுக்குறாங்க. அதை தாண்டி கல்லுங்கிறது வந்து தமிழருடைய பானம், பனைங்கிறது தமிழருடைய தேசிய மரம், பிரபாகரன் ஐயா வந்து உலக தேசிய மரம் பனை தான் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் மறுபடியும் விழுப்புரத்துக்கு போய் அதை பண்ணணுங்கிற முடிவில் இருக்கிறாரு. ஓகே, அண்ணனை நான் வழக்கமாக சந்திப்பது உண்டு. அந்த வகையில் அண்ணனை சந்திக்கும் போது ஏதாச்சும் அண்ணன் சொல்கிறாரு, அண்ணன் மர ஏறிய கல்லை இறக்க போகிறேன்டா விழுப்புரம் பக்கத்தில்னு சொல்கிறாரு. நான் உடனே என்ன சொன்னேன், அண்ணன் நீங்கள் தொடர்ந்து விழுப்புரத்துக்கு இந்த வருஷமே 2 தடவை போயிட்டீங்க, தென் மாவட்டங்கள் நீங்கள் உடனே பண்ணவே இல்லை. அப்போ தென் மாவட்டத்தில் இருக்க பனை தொழிலாளர்கள் என்ன பாவப்பட்டவங்களா, அவங்களுக்காக நீங்கள் வந்து போராடுங்கண்ணே. என்ன சரிடா பண்ணிடுவோம், நீ சொல்கிறது நல்லது தான், இடத்த நீயே பாரு, அண்ணன் வந்து ஏறி இறங்கிடுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அண்ணன் சொல்லிட்ட உடனே அண்ணன் ஒரு தேதி முடிவு பண்ணிட்டாங்க 15ஆம் தேதின்ட்டு. உடனே பாடுறாங்க. நான் வந்து அண்ணன் எனக்கு ஒரு ஒரு சுமாரான படமரெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா அண்ணன் ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல்வாதி, தமிழ்நாட்டின் 3வது பெரிய தலைவர். அவர் வந்து இது பண்ணும்போது ஒரு சின்ன நிகழ்வுகள் இருந்தால் கூட வருத்தமாக ஆகிடக்கூடாது. ஆமாம், அப்படின்னா ஒரு 15 அடி 20 அடி இந்த லெவலில் பார்த்து அண்ணனுக்கு அனுப்பிட்டே இருக்கேன். அண்ணன் என்னை திட்டுறாரு, ஏண்டா இதெல்லாம் என்னால் மரமாடா, நல்ல மரமாக பார்த்து இது பண்ணுங்கிறாரு, உயரமான மரமாக பாரு, சிரிப்பாங்கடா எல்லாரும், கிண்டல் பண்ணுவாங்கடான்னு சொல்லி அண்ணன் கோவப்படுறாரு. அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குலசேரப்பட்டினம், தீதத்தாபுரம், அரசூர் பூச்சிக்காடு, எள்ளுவலை, பெரியதாலை, இப்படி எல்லா கிராமங்களுக்கும் எனக்கு பழக்கமான கிராமம். ஏன்னா என் பிறந்த ஊர் அங்கே தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த அடிப்படையில் எங்கள் உறவினர்கள்லாம் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பொறியியல் இன்ஜினியர் மாணவர்கள் படிச்சுட்டு எங்கள் மாமா பையெல்லாம் கூட இன்றைக்கி பனைமரம் ஏறிட்டு இருக்கான். என்னோடய பெரியப்பா பையன் 12வது படிச்சு ஏறுறான். இவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த தொழில் மீது அவர்களுக்கு உள்ள காதல் காரணமாக 1 லட்சம் 2 லட்சம் சம்பளத்தை கூட உதறி தள்ளிவிட்டு இவங்க இந்த தொழில் செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல குலசேரப்பட்டினம் பகுதியில் சில பேர் அந்த மரங்கள் அண்ணன் ஏறதுக்கு அனுமதிக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 2-3 நாள் கழித்து அண்ணே வேண்டாண்ணே, நீங்கள் வேறு மரமாக வேறு இடம் பாருங்கண்ணே அப்படின்னாங்க. என்னென்னு விசாரித்தால் ஆளுங்கட்சியினர் நெருக்கடி காரணமாகவோ இல்லது காவல்துறை நெருக்கடி காரணமாகவோ அவங்க வந்து அதை விரும்பலை. அவங்களுக்கு வந்து என்னென்னா நம்ம மேலே எதுவும் வழக்கு போட்டுருவாங்களோ அந்த பயம். இப்படி இருக்கும்போது அப்போ இந்த போராட்டம் நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு போச்சு. அப்போ நான் ஒன்று என்ன முடிவு பண்ணேன், எங்கள் பெரியம்மா வேலை வந்து இப்போ பெரியதலை மேட்டில் மெயின் ரோட்டில் இருக்குது. அவங்க பாரம்பரியமாக அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள். எங்கள் பெரியப்பா எதுக்கும் பயப்படாதவர். அந்த பகுதியில் வைரவ நடாருன்னா எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கும். இத்தனைக்கும் அது வந்து ஒரு மீனவர் கிராமம், 2000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பம் இருக்கு. அவங்களும் அண்ணன் வந்து இங்கே ஏறினா எங்களுக்கு நல்லாயிருக்கும், அண்ணனை நாங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கணும், அவங்களும் பயங்கரமாக உற்சாகம் ஆகிட்டாங்க அண்ணன் இங்கே வராங்க அப்படின்னு. உடனே அந்த இடத்துல நாங்கள் மரங்களை தேர்வு செய்கிறோம். தேர்வு செய்யும்போது அண்ணன் சொன்ன விஷயம் வந்து அண்ணன் வந்து நேரடியாக அதாவது காலில் ஒரு இது மட்டும் போட்டுக்கிட்டு மரம் ஏறுறது தான் அண்ணனுக்கு தெரியும், அதுதான் அண்ணனுக்கு பழக்கமானது, அது நான் ஏறிடுவேன்னு சொல்லி அண்ணன் கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு. அதற்கான பயிற்சிலாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை தான் நாங்கள் யோசிக்கோம். ஆனால் இந்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தென் மாவட்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பு கட்டி ஏணி மாதிரி வச்சு, அது இயற்கை தான், அது இயற்கை, அது அங்கே நடைமுறையில் இருக்குது. ஓகே, நீங்கள் எப்போ போனாலும் பார்க்கலாம், எப்போ போனாலும் பார்க்கலாம். கேரளா சைடில் நான் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா ஒரு முளைக்குச்சி மாதிரி அடிச்சு 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 வச்சிருப்பாங்க. இதில் வந்து இதை கண்டுபிடிச்சது வந்து எங்கள் சுபாஷுங்கிற எங்கள் இன்ஜினியர் மாணவர்கள். அவன் தான் என்ன பண்ணா, இது வெறும் சிம்பிள் வேலை,
ஒரு கம்பை கட்டுறோம், அதை சுற்றி ஒரு கயிறு கட்டுறோம், அப்படி ஏறி போகிறோம். இதில் வந்து யார் வேண்டுமானாலும் இதில் ஏறி மேலே வரைக்கும் போயிடலாம். கரெக்ட். யார் வேணாலும் போகலாம். மட்டை ஏறுறது மட்டை ஏறணும் இல்லையா? மட்டை ஏறி கொண்டைக்குள் அமர்ந்து பதினீரை கல்லை இறக்கணும்ல, அதற்கான திராணி தெம்பு உள்ள தலைவன் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்தில் யார் இருக்கா? மட்டை ஏறது பெரிய விஷயம் இல்லை. மட்டை யாராலும் ஏற முடியாது, என்னால முடியாது. நான் அந்த பாரம்பரியத்தில் இருந்தாலும் நான் ஒரு நாள் பலவர் ஏறது கிடையாது. பக்குவப்பட்ட பழக்கப்பட்டவர்களை ஏறதுக்கு சிரமப்படக்கூடிய விஷயம். அண்ணன் வந்து சேலஞ்சு பண்ணிட்டோன்றதுக்காகவும் பனை தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கிறதுக்காகவும் அவர் உயிரை துச்சமென மதித்து காலில் கையிலெல்லாம் கிழிச்சல் ஏற்பட்டும் கூட கொண்டையில் ஏறி கல்லை இறக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. இது உலகம் முழுவதும் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. உலக வரலாற்றிலே ஒரு கட்சி தலைவர் ஒரு கொள்கைக்காக அவர்கள் செய்யும் தொழிலை செய்து அதை செய்து காட்டி ஒரு உலக வரலாறு உலக சாதனையை படைச்சி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொழுது பார்த்தா ட்ரெண்டிங். எங்கே பார்த்தாலும் சீமான் பணம் ஏறிட்டார், சீமான் பணம் ஏறிட்டார். ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். எப்படி ஆனால் எப்படினாலும் சீமான் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் அது நடந்துருச்சு. அதற்கு பின்னாடி வர்றது தான் பிரச்சனை. எப்படி பிரச்சனை வருதுன்னா, பனை வாரிய தலைவராக அண்ணாச்சி ஒரு நாராயணன் அவர்கள் இருக்கிறார்கள். சரி. அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் திங்கட்கிழமை. என்ன வெளியிடுறாருன்னா, சீமான் அரசியல் ஆதாயத்துக்காக பணம் வர ஏறி கல்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கல் தொழிலை செய்யக்கூடிய பனைமர தொழிலை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் குடும்பத்தினரை அவமதிக்கும் விதமாக சீமானனுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தும் விதமாக ஒரு அறிக்கையை வெளியிடுறார். இதை பார்த்த உடனே அந்த போராட்டத்தில் அண்ணன் கூட இருக்கிறோம், நானும் நாடார் சமுதாயத்தில். அந்த ஏறினதுல உங்களோட உறவினர்கள் இருக்காங்களா? அவன் இருக்காங்களே. யார் இருக்காங்க? முதல்ல ஏறி ஃபேன் ஷீட்டை போட்டு ஒருத்தர் ஏறாரு இல்லையா, அவர் வந்து என்னுடைய சொந்த தாய் மாமா பையன், அதாவது எங்கள் அம்மாவுடைய சொந்த தம்பி குணசேகரன் நாடாருடைய பையன் சுபாஸ்கரன். அவன் தான் அந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு. 2வது அண்ணன் ஏறாரு. 3வது ஏறினவரும் படித்த பட்டதாரியினர் அவர் வந்து அந்தோணி, அவர் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கார். அவரும் அந்த தொழிலை வந்து காதலித்து அதை செஞ்சுட்டு இருக்காரு. ஆமாம், அவர் அந்த பேடையில் பேசுனதெல்லாம் நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இவங்க 3 பேரும் தான். இப்போ நாங்களாம் ஏறினா ஏற முடியாது, எங்களுக்கு யாரும் தெரியாது. விட்ட உடனே எனக்கு ஒரு கோபம். எனக்கு ஏன் கோபம் வருதுன்னா, கல்லை எதிர்க்கக்கூடியவர்கள் அறிக்கை விட்டதை கூட நமக்கு கோபம் வராது. இப்போ ஒருத்தர் கல்லை எதிர்க்கிறாருப்பா, அவர் அவருடைய அறியாமையில் அவருக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு கல் வந்து ஒரு போதவி, கல் வந்து ஒரு தவறான உணவு அப்படின்னு அவர் அறிக்கை விடுறாரு. அதை வந்து நமக்கு கோபம் வராது, வந்திருக்காது. நாடார்களுடைய பிரதிநிதி என்று அரசு நம்பி இவருக்கு பனை வாரிய தலைவர் பதவி கொடுத்துருக்கு. இவர் கல்லுக்காக பல முறை போராட்டம் செய்தவர். கல்லுக்காக போராட்டம் செய்த ஒரு நபர், கல்லுக்காக ஒருவர், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலைவர் ஒருவர் போராடி மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டியிருப்பதற்கு போராடும் போது அவர் அரசியல் ரீதியாக என்னதான் அழுத்தம் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும்? அமைதியாக இருந்திருக்கணும். ஒன்று நியாயப்படிக்கு சீமானன் கூட வந்து நின்று இதை வரவேற்கிறேன், தமிழக அரசு உடனடியாக கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும் சொல்லியிருந்தால் இன்னைக்கு அவர் வந்து தமிழர்களுடைய மிகப்பெரிய தலைவராக கூட உருவாக்கி இருப்பார். ஆனால் ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்த வேண்டும், ஆளுங்கட்சிக்கு ஜாலரா அடித்தா நமக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய கோணம் மாறி இந்த மாதிரி ஆனோடனே எனக்கு கோபத்தில் ஒரு அண்ணாச்சி ஒருத்தர் ஒரு பதிவு போடுறாரு, அதுக்கு எதிராக நாராயண அண்ணாச்சிக்கு எதிராக ஒரு பதிவு போடுறாரு. அதை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி என்னுடைய முகநூலில் போடுறேன். போட்டுட்டு நான் தூக்கிட்டேன். என்னோடய கோபம் அதோட முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவரை சார்ந்த நபர்கள் எங்களுடைய சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்வது, இல்லை எனக்கே 2-3 பேர் ஃபோன் பண்ணி, எங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் எத்தனை கொலை பண்ணியிருக்காருன்னு தெரியுமா, வடசென்னையில் அவரோட வரலாறு உனக்கு தெரியுமா, அவரோட குற்றப்பணி தெரியுமா, அவர் குண்டர் சட்டத்தில் வரலாறு உனக்கு தெரியுமா, என்கவுண்டர் வரைக்கும் போனவர் தெரியுமா, இப்படி என்று கொலை மிரட்டல் விடுகிறார்கள் உங்களுக்கு, எனக்கும் என்னை சார்ந்த எங்களுடைய சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும். அப்படி விடும்போது உங்களுக்கு கோபம் வருமா வராதா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பதிவு போடுறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமையர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் கல்லறைக்கு போராட்டம் நடத்தினால் முன்னாள் கள்ளச்சாராய வியாபாரி எர்ணாவூர் நாராயணன் கதறல் ஏன் அப்படின்னு கேட்குறேன். இதுதான்
இதுதான் நடந்தது. ஓகே, நான் வந்து எனக்காக அதை போடலை, அவரை அவமானப்படுத்துங்கிறதுக்கும் போடலை. நீங்கள் ஏற்கனவே ஆதரிச்சிருந்த ஒரு விஷயத்த நீங்களே எதிர்க்கிறதுங்கிறது நியாயம் கிடையாது. இதில் அவருக்கு வந்து இதை செஞ்ச உடனே அவருடைய ஆட்கள் எல்லாம் மறுபடியும் மிரட்டுறாங்க, எடுத்துரு இல்லைனா உங்களுடைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு என்னென்ன பேசுகிறாங்க. தூத்துக்குடி அற்புதராஜன் ஒருத்தன், அப்புறம் எவனோ ஒருத்தன் விஸ்வநாதன் ஒருத்தன், அப்புறம் கார்த்திக் நாராயணுடைய சொந்தக்காரன் யாரோ பேசுகிறாங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் நடக்குது. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நீ கம்ப்ளைண்ட் கொடுங்க, சட்டப்படி கொடுங்க, அதை பார்த்துக்கலாம். அது உண்மையாக பொய்யா? நாங்கள் அது உண்மையாக பொய்யான்னா காவல்துறை அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க பாருங்கள். சென்னை கமிஷனர் இருக்கார் அருண், அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா மொத்த டீட்டெயிலும் சொல்லுவாங்க. எல்லாம் கமலஹாசன் கட்சியில் இருக்கார் மௌரியா ஐபிஎஸ், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரலாறு புதுசு புதுசாக தகவல்கள் கிடைக்கும். ஆமாம், இவங்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் கூட தெரியல. மூத்த ஊடகவியலாளர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் போய் கேளுங்க, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா இது வந்து அப்படின்னு கேட்போம். இல்லை இதெல்லாம் விட்டுருங்க, 1995 2005 உள்ள புஸ்தகங்கள்லாம் கன்னிமர லைப்ரரியில் இருக்கும், அதெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி முத்துராமலிங்க சொன்னது தப்பு பொய்னா தாராளமாக வழக்கு பதிவு பண்ணுங்க இப்படின்னு சொல்லி நான் அதை முடிச்சிட்டேன். அவர்களும் என் மீது தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் ஒரு புகார் மனு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் ஓகே, நியாயம். அவர் ஒரு தலைவர், அவருடைய தொண்டர்கள் அவங்க கொடுக்குறத நம்ம வரவேற்கிறோம், அதில் எந்த இதுவும் இல்லை. நானே அந்த அவங்க கொடுத்த புகார் எடுத்து மகிழ்ச்சி, உண்மையான சமுதாய தலைவர் யார், சமுதாயத்துக்கு துரோகம் செய்யும் தலைவர் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து மகிழ்ச்சின்னு என்னோடய முகநூல் பக்கத்திலே பதிவு பண்ணுறேன். இது வந்து அவங்களுக்கு மேலும் ஆத்திரத்தை ஊட்டுது. ஊட்டின உடனே அடுத்த நாள் காலையில் ஒரு நிகழ்வு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 9 மணிக்கு சுமார் ஒரு 200 பேர், ஆண்கள் பெண்கள், ஆனால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் காசுக்கு வேலை போகிறவர்கள், இவர்களெல்லாம் கூலிப்படையை சேர்ந்தவர்கள். பயங்கர ஆடைகளோடு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற செங்கல் கல் அருவா கத்தி அது என்னென்ன கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த சம்பவ இடத்துல நானும் இல்லை, எங்கள் குடும்பத்தாரும் கிடையாது, பக்கத்து வீடுகள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு வில்லா பகுதி, எல்லாம் டீசெண்டான ஆட்கள் இருக்க பகுதி. இப்போ எங்கள் ஐயர் ஒருத்தர் உண்டு அந்த ஏரியாவில், அவர் இருந்திருந்தானா இவங்களை திருப்பி ஓட விட்டு வெட்டிருப்பார், காம்பவுண்டுக்குள்ள எப்படி வந்தீங்கன்ட்டு சம்பவம் ஆயிருக்கும். நானே இல்லைனாலும் எங்கள் ஐயர் இருந்தால். யார் ஐயரா? ஆமாம், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஐயர் இருக்கார். ஓகே, அவர் இருந்திருந்தாரு வைங்க, அவருக்கு வயசு 80, ஓட விட்டு இந்த ரவுடிகளை இந்த சட்டவர்களை வெட்டியிருப்பார் ஐயர். ஆமாம், அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்ன முத்து எங்கே இருக்க அப்படிங்கிறாரு. ஐயா இந்த மாதிரி மதுரையில் இருக்கேன் அண்ணே, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 100-200 ரவுடிகள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, உன்னை பற்றியும் உன்னுடைய மனுவை பற்றியும் தவறுதலாக அசிங்கமாக பேசுகிறாங்க, நான் அங்கே இல்லை, எனக்கு ஃபோன் வந்துச்சு, அது என்னன்னு பாரு அப்படிங்க. நான் உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100க்கு ஃபோன் அடித்து தகவல் சொல்கிறேன். அதுக்குள்ளே அங்கே ரோந்துக்கு வந்த ஒரு போலீஸ் இவங்களாம் வந்து போயிருங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவங்களும் எங்கள் வீட்டுக்குள்ளே கேட்டு கதவெல்லாம் தாண்டி எங்கள் கதவை அடித்து அடிக்கிறது, செங்கல் விடுறது, என் ஃபோட்டோவெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து செருப்பு கழுத்து அடிக்கிறது, என்னை பற்றி அடுத்தவன் மனைவி வைத்திருக்கிறான் முத்துரமேசுன்றது, முத்துரமேசு மனைவியும் அந்தமாரி சொல்கிறது, இப்படி ரொம்ப தவறு. இது எப்படின்னா இந்த செயல் எப்படி நம்ம பார்க்குறோன்னா ஒரு நரி கதை தான் நாம வரும். அதான் நரி என்ன பண்ணோம், ஓடிட்டே வரோம், ஒரு என்ன சொல்கிறது ஒரு கலர் நீல இதில் மாட்டிக்கணும், அப்புறம் அதை வந்து ஒரு தலைவராக்கிடுவாங்க. தலைவராக்கினோடனே அது வந்து சிங்கத்துக்கே ராஜா வேணும், சிங்கத்துக்கு அந்த ராஜா வேணும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தூய்மையான மழை பெய்யும், அது சாயம் வெளுத்து போகும். அப்போ அதோடைய சகோதரர்கள்லாம் கத்துவாங்களே கூவா கூவான்ட்டு, அதே மாதிரி இதுவும் கத்தா இருக்குது. அப்போ இதுதான் இது நரின்னு தெரிஞ்சு எல்லாம் அந்த நரியை அடித்து இவன் நமக்கு தலைவனாங்கிற மாதிரி அடித்து துவச்சுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சர் பதவிக்கு ஈக்குவலான வாரியத் தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணாச்சி 2001 to 2006 சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நம்ம அண்ணாச்சி இந்த 2 கேடரையும் மறந்துவிட்டு தனது பழைய நிலைமை சாயம் வெளுத்துருச்சுன்றீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் வந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன், பல தலைவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கோம், அது விமர்சன ரீதியான விஷயம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நாடார் சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தது, அவர்கள் பேர் மாற்றம் செஞ்சதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ நான் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு சொல்கிறேன். நாடார் சமுதாய மக்கள் எந்த ஆண்டு எஸ்சி பட்டியலில் இருந்தாங்க, அதை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு, இல்லைன்னா நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் இதுவரையும் நிரூபிக்கவும் இல்லை, மன்னிப்பு கேட்கவும் இல்லை. அப்போ நம்ம அவரை விமர்சனம் பண்ணுறோம். அப்புறம் கல்லுக்கு எதிராக அவர் பேசினார். அதுக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நீங்கள் இது மாதிரி தப்பு, நீங்கள் ஒரு டாக்டரு, உணவின் ஒரு பகுதின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குன்னு ஐயா நல்லசாமி சொல்கிறாரு. கல்லுடைய பயனில் அவர் ஒரு புக்கை போட்டிருக்காரு, அதெல்லாம் வாங்கி படிங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு காலாவதி அரசியல் ஆகிட்டதுனால
நீங்கள் டைம் லைன் வரணுங்கிறதுக்காக இந்த வேலை பண்ணாதீங்கய்யா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ அவங்க வந்து கருத்து ரீதியாக அவர்களுடைய கட்சி நபர்கள் யார் இந்த முத்திரை விசை என்ன பண்ணா இப்படின்னா அவங்க ஒரு நம்மளை பற்றி விமர்சனம் ரீதியாக மோதல் ஃபைன் இதை அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் நாலேஜ், அந்த புரிதல், நாடார் சமுதாயங்கிறது ஒரு முக்கியமான சமுதாயம். அதில் இவர் ஒரு தலைவர்னு நினச்சி பாவம் ஏமாந்து நாடார் சங்க கருணாநிதி ஒரு 1.25 கோடி ரூபா நாங்களாம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்த காசை வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கும்போது இவர் கூட நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுத்த ஒரே காரணத்திற்காக முதலமைச்சர் ஏமாந்து போய் வாரிய தலைவர் பதவியை கொடுத்துட்டார். அப்போ அந்த பதவியோடைய பவர் என்ன, அந்த பதவியோடைய பொறுப்பு என்னன்னு இவர் உணராமல் அந்த நரி மாதிரி இந்த மாதிரி வேலை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இவங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காங்க. அதனால் காவல்துறை எஃப்ஐஆர் போடாது. இப்போ அரசியல் கட்சியில் அவர் ஏற்கனவே 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. அண்ணன் சரத்குமார் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்புறம் சரத்குமாருக்கு துரோகம் பண்ணதில் அவர் கட்சி விட்டு சரத்குமார் அண்ணன் நீக்கிட்டார். அப்புறம் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஓகே. அப்போ அரசியல் கட்சியில் ஒரு போராட்டம் பண்ணுறோன்னு வச்சுங்க. இப்போ என்னை எதிர்த்து அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கண்டன போராட்டங்கள், வீடு முற்றுகை போராட்டம் பண்ணால் என்ன செய்யணும்? காவல் நிலையத்துக்கு முறைப்படி தகவல் சொல்லணும். அவங்க வந்து நீங்கள் வந்து கத்துறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அனுமதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை கைது செஞ்சு சாயந்தரம் விட்டுருவாங்க. நீங்கள் ரொம்ப பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த மாதிரி எந்த சம்பவம் எதுவும் நடக்கலை. இதனால் இது அதாவது முதல்வருக்கு இது தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. ஆனால் காவல்துறை உளவுத்துறை என்ன செஞ்சிட்ருக்கு, ஒரு குடியிருப்பு பகுதி, அந்த பகுதியில் வயதான முதியவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், இப்படி எல்லாரும் இருக்காங்க. சொல்லப்போனால் ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்காங்க. இப்போ இவங்க கத்தி கூச்சல் இட்டதற்கு காரணமாக ஒரு ஹார்ட் பேஷண்ட் இறந்து போயிடுறாரு. அதுக்கு யார் பொறுப்பு? வந்த குண்டர்களா, இல்லை அந்த தப்பை செய்வதை தடுத்து நிறுத்த தவறிய காவல்துறையா? இதுதான் கேள்வி. இதை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குமே, ஐயா உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு கருத்தை இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்யும் வேலையை அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்காங்க. நாங்கள் திருப்பி குரல் கொடுத்து அதெல்லாம் மீட்டுட்டு வரோம். திருச்சியாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், அந்த மாதிரி சமூகத்தில் எர்ணாபுரம் நாராயணன் அவர்கள் ஒரு தடவை கூட காமராஜருக்காக ஒரு போராட்டமோ இல்லை இந்த மாதிரி செட் பண்ணி ஆள் அனுப்புறதோ ஒன்றுமே பண்ணதில்லை, ஒரு ப்ரெஸ் மீட் கூட வச்சதில்லை. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நாங்களும் கோவத்தில் நாடார் சமுதாயம் சார்பாக ஒரு 200 பேர் வண்டி வாங்கலாம் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சரையும் அவங்க குடும்பத்தை பற்றி தவறுதலாக பேசிட்டு அவங்க வீட்டு காம்பவுண்டில் எதிர்த்து குதித்து கல்லெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு முதலமைச்சர் போட்டோ வச்சு செருப்பை கலத்தி அடித்து ஒரு பிரச்சனைலாம் பண்ணிவிட்டு வண்டியில் ஏறி போய் அவங்க வீடு போய் சேர்ந்து இன்றைக்கி ஒரு வாரம் ஆகுது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இவர்கள் இருப்பார்களா? என்ன நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? முதல்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சம்பவம் கேள்விப்பட்டோன்னே ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அது இருக்குது. அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கனாங்க, அதை நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே. நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை. சாமானியனுக்கு ஒரு சட்டம், அரசியல்வாதிக்கு ஒரு சட்டமா? நான் ஒரு நாடார் சமுதாயத்தினுடைய வளர்ந்து வரும் இளம் தலைவர். என் பின்னாடி 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நாடார் இளைஞர்கள் இருக்காங்க. எனக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நாளைக்கு அவங்க எப்படி சமுதாயம் எப்படி செய்வாங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? சீமானுக்கு தெரியுமா இந்த நடந்ததெல்லாம்? அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். தெரியப்படுத்தினே உடனடியாக கண்டன அறிக்கை வெளியிட்டார்கள். இந்த தவறை வந்து சரி செய்யணும். நேரடியாக என் வீட்டுக்கு வந்து என்னுடைய தம்பி வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். என் தம்பி வீட்டுக்கு நான் வருது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரியான தவறுகளை அரசு திருத்த வேண்டும், காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. எஃப்ஐஆர் இன்னும் போடலை. அப்போ ஆமாம் சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ காவல்துறை எப்படி இருக்கு? இப்போ இதே தப்பை நாளைக்கு நாங்கள் செய்தால் காவல்துறை ஒத்துக்கொள்ளுமா? அப்போ இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான கூலிப்படையை சேர்ந்தவர்களை இப்போ பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையிலேருந்து ஒரு கூலிப்படை தலைவர் தலைமையில் ஒரு கூட்டம் வந்திருக்கு. ஓகே. சென்னை எங்கள் வீட்டு பக்கத்தில் மாடம்பாக்கன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பகுதியிலேருந்து ஒரு கூலிப்படை கிளை தலைவர் ஒருத்தர் இருக்கான். யாருக்கா எங்கேயாவது கூட்டம் போனால் ஆள் சேர்க்கறனா இந்த மாதிரி சேர்க்குற ஆட்கள் அவன் ஒரு கூட்டம் வந்திருக்கிறான். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி செய்யும்போது இவர்கள் இதே மாதிரி வேறு ஒரு தலைவருக்காக நான் பணம் கொடுத்துக்கிறேன், இல்லை எதுக்கோ யாரோ பணம் கொடுக்காம முதலமைச்சர் வீட்டில் இப்படி பண்ணினால், இல்லை துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி வீட்டில் இப்படி பண்ணினால் இவங்க நடவடிக்கை இருப்பாங்களாங்கிறது 1 பில்லியன் கேள்வி. நீங்கள் நீதிமன்றத்தில் அன்றைக்கி எஃப்ஐஆர் போட சொல்ல வேண்டியதுதானே? இல்லை, அதற்கான முயற்சி நிச்சயம் எடுப்போம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தை தான் நாடணுமாங்கிறத என்னுடைய கேள்வி. கரெக்ட்.
முதல்வர் வீட்டில் இப்படி நடந்திருந்தா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் என்பது ஊடகங்கள் நீங்கள் சொல்லுங்க. இல்லை கிட்டே போக முடியாது, ரோட்டுக்கு போகும்போது தூக்கி போட்டுருவாங்களே, அதான் நடந்தது. சரி, அவர் பதவியில் இல்லை, அடுத்த வருஷம் ஒரு பதவி இழந்துடுறாரு, அவர் ஒரு வீட்டில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைமில் இதே மாதிரி நடந்தாலும் அப்படி தான் இருக்குமா? என்ன சார்? அப்போ அவர் முதலமைச்சர் கிடையாது, அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர். அவர் யாரும் பாதிக்கல, அவர் வீட்டில் இருக்காரு. அவர் ஏதோ ஒரு தவறான கருத்து சொல்லிடுறாரு. அப்போ அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு. கருத்து மோதல் கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள முடிஞ்சு, இது மாதிரி அடியால் அனுப்புறது தவறு தானே. அப்போ அரசு வந்து இப்போ வந்து இதே மாதிரி சம்பவம் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்திருக்குது. அப்போ அரசு வந்து ஏன் வேடிக்கை பார்க்குது? அதாவது அவருடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர், ஒரு பொறுப்பு மிக்க பதவியில் இருக்கக்கூடியவர். அப்போ இந்நேரம் அவர் கூட்டணி கட்சி தலைவர், அவருடைய நாலேஜில் தான் இது நடந்ததுன்னு அவங்களால சொல்ல முடியாதுல்ல. அவருடைய ஆதரவாளர்கள் நம்ம அண்ணனே இப்படி பேசிட்டு அதனால அவங்களே தன்னெழுச்சியாக கூட வந்திருக்கலாம் இல்லையா? தன்னெழுச்சியே வரலையே, அதான பிரச்சனை. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அவரே வந்து அவர் இருக்கிறது வண்ணாரப்பேட்டை பகுதியில். அவர் வந்து பாப்பாத்தி டிராவல்ஸ் ஒரு டிராவல்ஸ் நடத்துறாரு, அண்ணன் எர்ணாவூர் நாராயணன். அந்த டிராவல்ஸில் அந்த பகுதியில் உள்ள மக்களை அவர் தான் ஏற்றிக்கிட்டு கூட்டு வராரு. அவர் வந்து 555ங்கிற ஒரு இனோவா வண்டியிலையோ ஏதோ ஒரு வண்டியில் வராரு. 555ங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. தாம்பரத்துக்கு வந்து ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு இங்கே இருக்கிற யார் கூலிப்படையினர் தலைவர்கள் இல்லையா அவங்கள கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பேசி எல்லாத்துக்கும் பணம் பட்டுவாடை பண்ணுறாரு. இது நேரடியாக அவரும் அவரது மகனும் நம்புற மாதிரி இல்லையே. அவரும் அவரது மகனும் இந்த குற்றச்சம்பத்துக்கு ஈடுபட்டிருக்காரு. போலீஸை கூப்பிட்டு ஒரு தடவை உரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் வந்துட போகுது. ஒரு சின்ன பிக் பாக்கெட் கேஸை கூப்பிட்டு வச்சு பழுக்குன்னு வைக்கிறீங்களா? இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் சார். கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, கலவரம் ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க, பொதுமக்களுக்கு குந்தகம் அளிச்சிருக்காங்க. ஒரு கண்ணியமிக்க நாடா சமுதாயத்தை சேர்ந்த என்னுடைய மனைவின்ற காரணத்துக்காக ஒரு அப்பாவி பெண்ணை இந்த மாதிரி தவறுதலாக சித்தரிச்சிருக்காங்க. தூய்மையாக நேர்மையாக நடக்கக்கூடிய நாடார் சமுதாயத்திலே கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல் காவல் நிலையம் போகாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒரே தலைவன் நான் தான். எந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரையாவது நான் கட்ட பஞ்சாயத்துக்கு வந்திருக்கேன், இல்லை ஏதாவது தவறு பண்ணி எஃப்ஐஆர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி நேர்மையாக இருக்கிற எனக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா அப்போ இதுக்கெல்லாம் வழக்கு ஏன் பதிவு பண்ணல? நீங்கள் நியாயமாக பேசணும்ல. இத்தனைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பொருளாளர் இதுக்காக அறிக்கை கொடுத்துருக்காங்க. சமுதாய தலைவர்கள், தேவர் சமுதாய தலைவர்கள் அறிக்கை கண்டனம் தெரிவித்து கைது செய்ய நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. தேவேந்திர குல சமுதாய தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்துருக்காங்க, பிள்ளைமார் சமுதாயம் சொல்லியிருக்கு. இவர் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே இதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அண்ணன் செந்தமிழ் சீனா அவர்கள் நேரடியாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சி தலைவர் சொல்லியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே பல்வேறு இதுக்கு போகும்போது நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர இதை நான் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பொருளாளர் திலகம் மக்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ என்ன சார் நடக்குது? தமிழ்நாட்டில் கூலிப்படை கொலைகள் நடப்பதற்கும் எர்ணாவூர் நாராயணனுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது மாதிரி இந்த நிகழ்வுகள் காட்டுது. இப்போ தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். இது வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படல. கூலிப்படையால் தான் கொலை செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. அந்த கூலிப்படையை ஏவியவர் யார்? அந்த கூலிப்படை தலைவர் யார்? அவர் சென்னையில் தான் ஏவியிருக்காரான்னு போலீஸ் கண்டுபிடிக்கணும். ஆம்ஸ்டாங் கொலை அது வட சென்னையில் உள்ள கூலிப்படையினர் தான் செஞ்சிருக்கதா சொல்லப்படுது. அப்போ வட சென்னையில் உள்ள கூலிப்படை தலைவன் யார்? இவராக கூட இருக்கலாமா அப்படின்னு விசாரிக்கணும்ல. உண்மை என்னென்று கண்டிருக்கல. ஒரு சமுதாய தலைவர் வீடு மீது தாக்குதல் நடத்தும் போது அவரை செய்யக்கூடியவர்களும் பின்னணி என்ன? அவர் இதுவரை தவறை செய்யாதவரா, குண்டாசில் உள்ள இல்லாதவரா, பல்வேறு கொலை வழக்கில் தொடர்பு இல்லாதவரா அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும் இல்லையா? இப்போ இவ்வளவு சார் நான் வீட்டில் இருக்கிறேன், சப்போஸ் வீட்டில் இருந்துட்டேன், இதெல்லாம் நான் என் மனைவி என் குழந்தைங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க சார்? அதெல்லாம் டூ எக்ஸ்ட்ரீம் சார். அப்படிலாம் எப்படி நடந்துட முடியும்? பயங்கர ஆயுதங்களோட அப்படி அதுக்கு தானங்க வந்திருக்காங்க. போராட்டம் பண்ணுறவங்க காவல் நிலையத்துக்கு சொல்லிட்டு வருவானா? சொல்லிட்டு வர மாட்டானாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தான் வருவாங்க. இப்போ எல்லாம் யார் சார் சொல்லிட்டு வரா? அவள் சட்ட வழக்கு தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குங்கிறீங்க. இருக்குது, அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ வந்து மத்திய அரசு தான் நம்ம குறை சொல்லணும். மத்திய அரசு வந்து எதுக்கு என்ன இருக்குது? சட்ட வழக்கு சரியில்லாத தமிழக அரசு ஏன் வந்து மத்திய அரசு இன்னும் கலைக்காமல் வச்சிருக்கு? இது போன்ற சமூக விரோதிகளுக்கு அரசு பதவிகள் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஸ்டாலின் அரசு ஏன் மத்திய அரசு கலைக்கக்கூடாது? பாஜகவும் திமுகவும் இதில் வந்து கூட்டு கலவாணிகளா குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு? மத்திய உள்துறைக்குன்னு சொல்லி உளவுத்துறை இருக்கா இல்லையா? இந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அமித்ஷா அவர்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் மெயில் கொடுத்துருக்கோம். ஓகே. அப்போ நேரடியாக இவர்களுடைய ஆட்சியை கலைக்கணும். குற்றவாளிகள் நேரம் பதவி விட்டு நீக்கிருக்கணும்ல சார். ஒரு கிளை கழக செயலாளர் ஒரு கைலாங்கடையில் போய் பிரச்சனை பண்ணுறான்,
மாமூல் கேட்குறாங்கிறதுக்காக அவர் திமுகலேருந்து இப்போ தற்காலிகமாக நீக்கிறேன்னு அறிக்கை விட்றாங்கல்ல. ஒரு வாரிய தலைவர் இந்த மாதிரி வேலையை செய்கிறாரு, அவர் என்ன பதவி விட்டு நீக்கிருக்கணும்ல. அது சொந்த ஜாதியினரே செய்கிறாரு. இது திமுகவுடைய தூண்டுதலா இல்லை திமுக கூட இருக்கிறதுனால தூண்டுதலா? இதில் ஒரு சின்ன நுண்ணியத்தை கவனிக்கணும். அண்ணாச்சியார்னா எனக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகுங்கிற ஆசையில் திமுக கூட்டணிக்கு போகிறாரு. அவருக்கு அந்த எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு பலம் இல்லை, திமுக சீட்டு கொடுக்கல. சரி, அப்புறம் நாடக சட்ட அமைப்புகள் நன்கொடை அதெல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு வாரிய தலைவர் கொடுக்காங்க. மகிழ்ச்சி. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் நானே முதல்ல தான் அவர் வீட்டில் போய் பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன். அவரால் சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, வாரியத்தில் இருக்க மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவர் இது வரைக்கும் எந்த நன்மையும் செய்யலை. 1 கோடி பணமர நட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தினமலர் பத்திரிகையில் ஆர்டிஐயில் போட்ட தகவல் படி வெறும் 40 லட்சம் கூட நடலைன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லுது. அதாவது தமிழக அரசு சொல்லுது. அப்போ தமிழக அரசுக்கே தெரியுது இவர் 60 லட்சம் பணமரங்களை 1 லட்சம் கோடி நடந்தது ஏமாற்றி என்ஓஜிகளும் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருக்காரு தமிழக அரசு தான் சொல்லுது. ஒன்று இவர் சொல்கிறது சரினா தமிழக அரசு சொல்கிறது தப்பு, தமிழக அரசு சொல்கிறது சரினா இவர் சொல்கிறது தப்பு. அப்போ குற்றவாளி யாருன்னா ஒரு நாராயணா, ஐயா மு க ஸ்டாலினா? இதை வந்து இவங்க வந்து தெளிவுபடுத்தணும். 2 பேரில் யாரோ ஒருத்தர் குற்றவாளி. ஐயா ஸ்டாலினா, ஐயா நாராயணனா? அப்போ ஆர்டிஐயில் தகவல் கொடுத்தது தமிழக அரசு தான். அப்போ இந்த பொய்யை எதிர்த்து இவங்க போராடணும். நாங்கள் 1 கோடி நட்டுருக்கோம்பா, தமிழக அரசு எப்படி போய் சொல்லலாம்? ஸ்டாலின் அரசே பதவி விலகுன்னு இவங்க கேட்கணும். அப்படி தானே? நேர்மையானவர்கள் வந்து அப்படி தான் செய்யணும். ஸ்டாலின் வந்து இல்லைன்னா டேய் நீ 40 லட்சம் கூட நல்லல, நான் தான் தகவல் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு எதிராக போராட பண்ணுறியா, அயோக்கிய பயில பல கோடி ஊழல் பண்ணியிருக்க, முதல்ல உன் மேலே அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு உன்னை தூக்கி உள்ளே வைக்கிறேன்னா அவர் நீதியை நிலைநாட்ட வேண்டும். இது 2மே நடக்கல, எல்லாமே கூட்டுக்களவாடிங்க. அப்படிங்கிறத மக்களுடைய பார்வையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட இவ்வளோ தகவலை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி, நன்றி, மகிழ்ச்சி.